வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ ஜீத்து மாதவன் அவர்கள் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆவேஷம். இது ஒன் மேன் ஷோ. இந்த மான்ஸ்டர் ஃபகத் ஃபாசில் ரங்கான்னா என்ன ஒரு ஆக்டிங்கு, நடிப்பு அரக்கன், தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்காப்புல. ஒரு சீனியர் கிளாப்ஸ் தான், ஆரவாரம் தான், அட்டகாசம் தான். அப்படி தான் நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு சினிமா தான் வேணும். போனோமா, ஜாலியாக 2.5 மணி நேரம் மஜா பண்ணோமா, வெளியே வந்தோமா, பிரிச்சிருக்காப்புல. இதுக்கு பெரிய பலமாக இருந்தது ஸ்க்ரீன் பிளேயும் மியூசிக்கும். சுஷின் ஷியாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அனிருத் மாதிரி மோலிவுட்டில் அவர் இன்னும் எங்கேயோ போகிறது. அவர் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, சூப்பர்ங்க. குறிப்பாக இன்டர்வல் போர்ஷனும் கிளைமேக்ஸும் மனுஷன் விளையாண்டுருக்காப்புல. அந்த இன்டர்வல் போர்ஷனுக்காகவே இன்னொரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். அப்படி ஒரு இன்டர்வல் பிளாக், அப்படி ஒரு கிளைமேக்ஸ், சூப்பர். எதிர்பாராத மாதிரி அப்படி இருந்தது. இதுக்கு வார்த்தைகளே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் இது பியோர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். இது இதில் பார்த்தாலும் சரிங்க, ஃபோனில் பார்த்தேன், ஐபேடில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், வேலையாக வரும். இது பக்கா தியேட்டர்கள் மெட்டீரியல். ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. யாரோட போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, ஃபேமிலியோட போனாலும் சரி, யாரோட போனாலுமே இந்த படம் உங்களை 100% திருப்திப்படுத்தும். அப்படி ஒரு அருமையான படைப்பு. இது ஒரு ஜிம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் எந்த வகையிலையுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அவ்வளோ நல்ல படம். இது ஃபகத் ஃபாசில் தான் ஓன் ப்ரொடியூஷன். ஆல்ரெடி 50 கோடி தாண்டி போயிட்டு இருந்துறாங்க. இது 100, 150 எவ்வளோ தான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இது ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி படத்துக்கு. ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு மதிப்பெண் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. போய் என்ஜாய் பண்ணுங்கள், மஜா பண்ணுங்கள். நன்றி. அடுத்த நிமிஷத்தில் சந்திப்போம். போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.